கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக நம்ம எரேமியா 10 பார்க்கலாம். 11வது அதிகாரம் 11வது என்ன அப்படின்னா, கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். இது ஃபுல்லாகவே எரேமியாவோடு கர்த்தர் பேசுகிறத எரேமியா சகல ஜனங்களுக்கும், யூதா கோத்திரத்து மக்களுக்கும், எருசலேம் மக்களுக்கும் சொல்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ என்ன அப்படின்னா, கர்த்தரால் எரேமியாவுக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னா, நான் சொல்கிறத நீ கேட்டு யூதான் மனுஷருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தை சொல்கிறார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களோடு கர்த்தர் இணைஞ்சிருக்கார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கிறார். கர்த்தர் என்னெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் கற்பித்தாரோ அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய சொல்லு. அப்போ தான் அவங்க என் ஜனமாக இருப்பாங்க, நான் அவங்களுக்கு தேவனாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் அவர்கள் பிதாக்களை நினைச்சிறேன் இருப்பு களவாகிய எகிப்து தேசம். எகிப்துக்கு மறுபெயர் இருப்பு களவாய். அதனால் அது சொல்கிறாரு, இருப்பு களவாய் எகிப்திலிருந்து நான் என்ன செஞ்சேன், அவங்க முற்பிதாக்களை நான் என்ன செஞ்சேன், அழைத்து கொண்டு வந்தேன். அங்கேருந்து வரும்போது நான் என்ன செஞ்சேன், நான் அவங்களோட உடன்படிக்கை பண்ணினேன். அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை அவங்க என்ன செய்கிறாரு, கேட்காதனால அந்த கேளாத மனுஷர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று இஸ்ரேல் தேவனாய் கர்த்தர் அவருக்கு உரைக்கிறாருன்னு சொல்லி நீ சொல்லு அப்படிங்கிறார். எகிப்திலேருந்து வரும்போது கர்த்தர் கற்பித்த உடன்படிக்கை வார்த்தைகள் யாரெல்லாம் கேட்கலையோ அவங்க சபிக்கப்பட்டவன் சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. அந்த வார்த்தையை அடுத்தபடியாக என்ன சொல்லணும்னா, இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு பிதாக்கள் கொடுப்பேன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு நான் ஆணையிட்டேன். அதன்படி என்ன செய்ய அது ஆகுங்கிறார். எகிப்து கலாவிலேருந்து கொண்டு வரும்போது கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்னு சொல்கிறாரு. கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்போது நான் அவங்களோட என்ன செய்வேன், நான் இருப்பேன். ஆனால் அவங்க என்ன செய்யணும், என்னுடைய உடன்படிக்கை என்ன செய்யணும், கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதன்படியாக என்ன சொல்கிறாரு எரேமியா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு. திரும்பவும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா நோக்கி சொல்கிறாரு, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேம் வீதிகளிலும் இந்த வார்த்தைகள்லாம் கூறுங்கிறார். முதலாவது பார்க்குறோம், யூதாவின் மனுஷருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கை வார்த்தைன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேம் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை நீ என்ன செய்ய கூறுங்கிறாரு. இந்த பட்டணம், இது வீதியில் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா பிதாக்களை எகிப்திலேருந்து நான் அழைத்து கொண்டு வந்து இந்நாள் வரைக்கும் நான் அவங்கள என்ன செஞ்சுருக்கேன், நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன். அதன்படியே ஆனால் அவங்க என்ன செய்ய என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலை, என்னுடைய வார்த்தை கேட்கல. அவங்க தம் பொல்லாத இறுதியை கடித்தின்படி என்ன செய்கிறாங்க, அவங்க நடக்கிறாங்க. ஆதலால் நான் அவங்க செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமல் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு நான் பழிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னையும் கர்த்தர் எரேமியா நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேம் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது அப்படிங்கிறார். அது என்ன கட்டுப்பாடுன்னா, அவங்க என் வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க, கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவர்களை என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. தங்கள் முன்னோர்களின் அக்கிரமத்துக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. தங்கள் பிதாக்களோட பண்ண உடன்படிக்கை என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் குடும்பத்தாரும் யூதாவின் குடும்பத்தாரும் என்ன செஞ்சிட்டாங்க, மீறி போட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, இதை மீறி போட்டுட்டாங்கன்னா அங்கேருந்து கலைச்சிட்டு வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் மோசையோடு உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் கேட்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்ற மாட்டோம், கர்த்தரை மட்டுமே நாங்கள் சேவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க என்னுடைய வார்த்தையில கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை என்ன செய்கிறாங்க, சேவிக்கிறதுக்கு அதை பின்பற்றி போயிட்டாங்க. முன்னோர்கள் அக்கிரமத்துக்கு அவங்க திரும்பி போயிட்டாங்க. நான் என்ன செய்வேன்னா, இந்த பண்ண உடன்படிக்கை இஸ்ரேல் புத்திரருக்கும் யூதான் குடும்பத்தாரும் என்ன செஞ்சாங்க, பண்ண உடன்படிக்கை அவங்க மீறி போட்டுட்டாங்க. அதனால் அவங்க தப்பித்து கொள்ளாத மாட்டாத தீங்கன்னு அவர்களுக்கு என்ன செய்வேன், நான் வர பண்ணுவேங்கிறார். கீழ்ப்படியாதனால அவங்களுக்கு தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கன் அவர்களுக்கு என்ன செய்வேன், நான் வர பண்ணுவேன். அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்க, என்னை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்க கூப்பிடும்போது அவங்க வார்த்தையை என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது யூதா பட்டணத்தில் மனுஷரும் எருசலேம் குடிகளும் போய் தாங்கள் தூபங்காட்டி இருந்த தேவர்களை நோக்கி என்ன செய்து கூப்பிட்டோம். அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் ஆபத்து காலத்தில் அவர்கள் என்ன செய்யலை, அங்கே ரசிக்கலை.
என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதுனால நான் அவர்கள் மேல் தீங்கு வர பண்ணுவேன். ஆனால் தீங்கு வர பண்ணும்போது அவங்க தூபம் காட்டின தேவர்களை நோக்கி அவங்க அவங்க கூப்பிடுறாங்க ஆபத்து காலத்தில். ஆனால் அந்த ஆபத்து காலத்தில் அவங்க கூடும்போது அவங்களுடைய விக்கிரகங்கள் அந்நிய தேவர்கள் அவங்கள ரசிக்கிறது இல்லை சொல்லிட்டு சொல்கிறாரு, யூதாவே உன் பட்டணத்தின் லக்கமும் சரி, உன் தேவர்களின் லக்கமும் சரி, எருசலேமுடைய வீதிகளின் லக்கமும் சரி, நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டி இந்த லட்சியான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் லக்கமும் சரிங்கிறாரு. பட்டணத்தில் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ வீதிகளில் சொல்கிறாரு, வீதிகளில் அதான் சொல்கிறாரு, பட்டணத்தில் உள்ளவங்களும் ஒன் போல தான் இருக்கிறீங்க, அங்கே அவர்களும் தேவர்களை தான் சேவிக்கிறாங்க. வீதியில் இருக்கிறவங்க, எருசலேம் வீதியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன் போல தான் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, இப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறதுனால வீதியில் உள்ளவங்க பட்டணத்தில் உள்ளவங்களும் அவங்க இஷ்டம் போல தான் நினச்சிறாங்க, அந்நியர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அவங்க தேவன் அவங்களை நினச்சல விடுவிக்கிற ஆபத்து காலத்தில் விடுவிக்கலை. அது இப்படி இருக்கிறதுனால நீ என்ன செய்ய வேண்டாம், அந்த ஜனத்துக்காக நீ என்ன செய்யாத, விண்ணப்பம் பண்ணாத அப்படிங்கிறாரு. அவர்களுக்காக நீ மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் மித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவரை நோக்கி என்ன செய்யப்பட்ட கூப்பிட மாட்டேன். அவர்கள் என்னை எப்பொழுது கூப்பிடுறார்களோ அப்பொழுது தான் நான் அவங்களுக்கு என்ன செய்ய கொடுப்பேனே தவிர, நீ அவங்க கூப்பிடாதபடிக்கு நீ அவர்களுக்காக என்னிடத்துல என்ன செய்யாத, நீ விண்ணப்பம் பண்ணாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா திருச்செந்தூர்காரரோடு மகா தீவினை செய்யும்போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறாரு. பரிசுத்த மாംசத்தை விட்டு தாண்டி போக்க பண்ணுவாங்க. அதனால் பொல்லாப்பு நடக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, களி கூறுறாங்க. நல்ல நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம்னு பேர் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சார், இட்டார். ஒலிவ மரத்தின் பேரை என்ன செஞ்சார், உனக்கு இட்டார். மகா அமலின் சத்தமாய் அதை சுற்றிலும் என்ன செஞ்சார், நெருப்பை கொளுத்தினார். அதன் கொம்புகள் கூட என்ன செய்து முறிக்கப்பட்டுச்சு. பாகாலுக்கு தூபம் காட்டுறதுனால எனக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க கோபம் உண்டாக்க இஸ்ரேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு ஏடாக செய்த பொல்லாப்பின் மித்தம் தீங்க அவர்கள் மேலே என்ன செய்வேன், நான் வர பண்ணுவேன். முன்ன நாட்டின சேனையில் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லுறார். பாகாலுக்கு தீபம் காட்டினதுனால கர்த்தர் கோபம் வந்ததுனால இஸ்ரேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் கேடாக என்ன பொல்லாப்பு செஞ்சாங்களோ அதனால் அவங்க பொல்லாப்பு செஞ்சு நிமித்தமாக அந்த தீங்கை நான் செஞ்சுவேன், நான் அவர்கள் மேல் வர பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அது கர்த்தர் எனக்கு அறிவித்ததுனால அறிந்து கொண்டேன்னு சொல்லி எரேமியா சொல்கிறார். இப்படி அவங்க செய்ததெல்லாம் முன்னால் உள்ளவங்க செஞ்சதெல்லாம் இப்போ எரேமியாவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, காண்பிக்கிறார். அதை காண்பிக்கிறதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நான் அறிந்து கொண்டேன். அவருடைய செய்கைகள் அப்பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார், எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடு கூட என்ன செஞ்சு அழித்து போடும் என்றும் அவன் ஜீவனோட தேசத்தில் இல்லாமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க, ஆலோசனை பண்ணினாங்க. அதை கூட அவங்க என்ன செய்யலை, அறியாது இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறனால அவங்க அப்படி இருக்கிறனால நான் என்ன செஞ்சேன், ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டி எப்படி மௌனமாக இருக்குமோ அதே போல் நான் என்ன செஞ்சேன், நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இப்போ எரேமியா சொல்கிறாரு, சரியும் கர்த்தாவே, உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் சோத்தறிகிற நீதியில் நியாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுறதை நான் என்ன செய்வேன், நான் பார்ப்பேனாக. என் வழக்கு உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி எரேமியா என்ன சொல்கிறாரு. அதனால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி உன் பிராணனை யாரெல்லாம் வாங்க தேடினாங்களோ அந்த ஆனந்தத்தின் மனுஷரை குறித்தும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு. அந்த மனுஷனை குறித்தும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் என்ன செய்வாங்க, பட்டயத்தால் என்ன செய்வாங்க, சாவாங்க. அவங்க குமாரர் அவங்க குமாரத்துக்கள் என்ன செய்வாங்க, பஞ்சத்தினால சாவாங்க. அவர்கள் யாரெல்லாம் மீதியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சார். இப்போ ஆனந்தத்தின் மனுஷரை குறித்து சொல்கிறார். அவங்களுக்கு நான் நினச்சிவேன் ஆபத்தை வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறார், எரேமியாவுக்கு சொல்கிறாரு. அப்புறம் 12வது கதை சொல்கிறாரு, கர்த்தாவே உம்முடி நான் வழக்காட போனால். இப்போ கர்த்தர் ஆனந்தத்துக்கும் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் சொன்ன வார்த்தைகள் அவங்க விக்கிரகங்களை பின்பற்றதுனால கர்த்தரை விட்டு விலகி போனதுனால அவர்களை நான் சங்காரம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனந்தத்தின் குடிகளை குமாரத்தில் யாருமே இவரோடு இருக்க மாட்டாங்க, எல்லாருமே செத்து போவேன்னு சொல்கிறாரு. அப்படி அந்த காலத்தில் அவர்களுக்கு நான் ஆபத்தை வர பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இப்போ 12வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா இப்போ கர்த்தரோடு பேசுகிறார். என்ன பேசுகிற 12வது அதிகாரம் கர்த்தர் எரேமியாவோடு பேசுனதை
இப்போ எரேமியா என்ன செய்றார், கர்த்தரோடு பேசுகிறார். என்ன சொல்லலாம், நான் உம்மோட வழக்காட போனால் தேவரே நீதி நினைச்சிறேன், நீர் நீதி உள்ளவர் ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோட நான் பேசும்படி நினைச்சிறேன் வேண்டுகிறேன். நீதி உள்ளவராக இருக்கிறனால உம்முடைய நியாயத்தை குறித்து நான் நினைச்சிறேன், உம்மோட நான் பேசும்படி நான் வேண்டுகிறேன். ஆகாதன் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சிகித்திருக்கிறது என்ன. நீர் அவர்களை என்ன செஞ்சீர், நாட்டினீர். வேறு பற்றி என்ன செஞ்சாங்க, தேடி போனாங்க. கனியும் கொடுக்குறாங்க. அவர்கள் வாய்க்கு என்ன செஞ்சு சமீபமாக அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமாக என்ன செஞ்சிட்டு இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை என்ன செஞ்சிறீர், அறிந்திருக்கிறீர். என்னை என்ன செய்கிறீர், காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக என்னது எப்படிப்பட்டதென்று நீர் என்ன செஞ்சீர், என்னை சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களுக்கு என்ன செய்து பிடுங்கப்பட்டு கொலை நாளுக்கு அவர்களை என்ன செய்யும், நியமியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறாரு. எந்த மட்டும்தான் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் என்ன செய்யும், வாடி போவோம். அதின் குடிகளிட பொல்லாம்பின் மித்தும் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டுமாங்கிறார். அந்த தேசத்துக்காக புல்லும் வாடுகிறது, குடிகளில் செய்த பொல்லாப்பின் மித்தம் மிருகங்கள் பறவைகள் அழிய வேண்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் பாவம் செஞ்சாங்க, அவங்க அழியிறாங்க. அப்போ மிருகங்கள் பறவைகள் என்ன செய்யும், அவங்களுக்கு புல் இல்லாமல் இருந்து அவங்கள அழியணுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இலக்கிய பண்ணினார்கள். அப்போ கருத்து சொல்கிறாரு, நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை என்ன செஞ்சாங்க, இலக்கிய பண்ணினா குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய். சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ என்ன செஞ்சார், நீ அடைக்கலம் தேடினா யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வான்னு சொல்கிறார். அதனால் உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு என்ன செஞ்சாங்க, துரோகம் பண்ணி அவர்கள் உன்னை என்ன செஞ்சாங்க, பின்தொடர்ந்து மிகவும் என்ன செஞ்சாங்க, ஆரம்பாரணம் பண்ணினாங்க. அவங்க உன்னுடைய வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க, நீ பேசினாலும் நீ என்ன செய்ய வேண்டாம், நீ நம்ப வேண்டாங்கிறாரு. உன் சகோதரர் தகப்பன் உத்தரம் கூட உனக்கு துரோகம் பண்ணுறதுனால, துரோகம் பண்ணி உனக்கு ஆரவாரம் பண்ணதுனால நீ என்ன செய்ய வேண்டாம், அவர்களோட அவர்கள் என்ன இனிய வார்த்தைகள் கூட பேச வந்தால் கூட நீ என்ன செய்யாத, அவர்களை நம்பாதங்கிறார். ஏன்னா நான் அவங்க வீட்டை விட்டு என்ன செஞ்சேன், விட்டு நான் நினச்சிட்டேன், விலகிட்டேன். அவங்க என் சுதந்திரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, நெகிழ விட்டாங்க. அதனால் என் ஆத்துமா நேசித்தவனே அவனுடைய சத்துருவின் கையில் நான் என்ன செஞ்சுட்டேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேங்கிறார். அதனால் என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தை போல் எனக்கு ஆயிற்று, அது எனக்கு விரோதமாக என்ன செய்து கரிச்சிக்கிறது. அதனால் நான் அதை என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். என் சுதந்திரம் பலவர்ணமான பட்சியை போல் அது எனக்கு என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு, பட்சிகள் அதை சுற்றிலும் எப்படி வருமோ அதுபடி வருவதாக அப்படிங்கிறார். வெளியில் உள்ள சகல ஜீவன்கள்லாம் அதை பட்சிக்கும்படி எல்லாரும் என்ன செய்யுங்க, கூடி வாருங்கிறார். ஏன்னா அவங்களுக்கு புல்லு கூட இல்லாதபடிக்கு நான் அழிப்பேன்னு சொல்கிறார்ல. அதனால் சகல பட்சிகளையும் சகல மிருக ஜீவங்களையும் கூட சொல்கிறாரு, என்னோட கூட நீங்கள் பட்சிக்கும்படி கூடி வாருங்கன்னு சொல்கிறாரு. அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அழித்து போட்டுட்டாங்க. என் பங்கை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க காலால் மிதித்து என் பிரியமான பங்கை என்ன செஞ்சிட்டாங்க, பாலான வனாந்தரம் ஆக்கிட்டாங்க. மேய்ப்பர்கள் திராட்சை தோட்டத்தை அழிச்சு போட்டாங்க, அதை காலால் மிதித்து கர்த்தருக்கு பிரியமான பங்கை கூட என்ன செய்றாரு, பாலான வனாந்தரம் ஆக்கிட்டாங்களாம். அதனால் அதை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பாழாக்கி விட்டதுனால அவங்க பாழாய் கிடக்கிற அது என்ன செய்கிறாங்க, என்னை நோக்கி தேசம் என்ன செய்யுது, புலம்புது. தேசமெல்லாம் பாழாகி போயிட்டுரு. அதை கூட நான் நினச்சல, நம்ம மனதில் வைக்கிறதில்ல. கொள்ளைக்காரர் என்ன செய்கிறாங்க, வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயர் நிலங்களிலும் வரிகிறாங்க. கொள்ளைக்காரர் வனாந்திரத்தில் எல்லா உயர்நிலைகளும் வர்றாங்க. கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் என்ன செய்தோம், பட்சித்து கொண்டு இருக்கோம். மாம்சமாய் ஒன்றுக்கும் என்ன செய்யுது, சமாதானம் இல்லைங்கிறார். மாம்சமாய் ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. கோதுமை என்ன செய்யாங்க, விதைச்சாங்க. கோதுமை விதைச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, முள்ளுகளை தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ தான் பிரயாசப்படுவாங்களோ, எவ்வளோ தான் பிரயோசனப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன செய்யுது, பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய உக்கிர கோபம் அவங்கள் மேல் என்ன செய்யுது, அவங்க வர்றதுனால அவங்க வெறுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறேன், ஒரு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராபடிக்கு பிடிக்கி போடுவேங்கிறார். ஏன்னா கர்த்தர் கானான் தேசத்தை என்ன செஞ்சுட்டார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணியாட்சியாக கொடுத்துட்டாரு. அந்த சுதந்திரத்தை எந்த துஷ்டர்கள் அயலாறுகள் அதை தொடுறாங்களோ அவங்கள நான் என்ன செய்வேன், தேசத்தில் இராத பிடிக்க நான் என்ன செஞ்சிடுவேன், நான் பிடிக்கி போட்டுருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராத பிடிக்க நான் என்ன செய்வேன், பிடுங்கி போடுவேங்கிறாரு.
அவர்கள் நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு அவங்க திரும்பவும் என்ன செய்வாங்க, என்னிடத்துல வருவாங்க. அப்போ நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், இறங்குவேன். இறங்கி அவர்கள் சுதந்திரத்துக்கு தங்கள் தங்கள் பூமிக்கு என்ன செய்வேன், நான் திரும்ப பண்ணுவேங்கிறார். அவங்க எப்போ என் மனம் திரும்பி எப்போ வராங்களோ அப்போ நான் என்ன செய்வேன், ஏதோ வம்சத்தாருக்கு நான் அவர்களுக்கு நான் சுதந்திரமாக கொடுத்த காணி அடித்த தேசத்தை என்ன செய்வேன், அவங்களுக்கு கொடுப்பேன். கொடுக்கும்போது அவங்க திரும்ப என்ன செய்வாங்க, அங்கே வந்து திரும்ப பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் என் ஜனத்துக்கும் பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை அவங்க நினைச்சாங்க நன்றாக கற்றுக்கொண்டால் அவர்கள் ஜனத்தின் நடுவில் நினச்சிவேன் ஒன்றை கட்டப்படுவாங்க. அவங்க வந்து என்னை வந்து என் நாமத்தின் மேல் ஆணையிடாதபடி என் ஜனத்தை என் வழியிலெல்லாம் அவங்க விட்டு விலகி பாகாலை வந்து அவங்க பின்பற்றுக்கு அப்படிப்பட்டவர்கள் ஆனால் அவர்களை மீண்டும் நான் என்ன செய்வேன், ஜாதியோட வேரோடு என்ன செய்வேன், பிடுங்கி போட்டு அழிச்சு விடுங்கிறார். எப்படி ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி அழிப்பேங்கிறாரோ அதே போல் ஏதோ ஜனங்களே நினச்சிறாரு, எனக்கு சரியான மனம் திரும்பாத பட்சத்தில் இருந்தாச்சுன்னா நான் திரும்பவும் என்ன செஞ்சிருவாங்களே, அழித்து போடுவேன்னு சொல்கிறாரு. அடுத்தது 13வது அதிகாரத்தில் இப்போ கர்த்தர் எரேமியா நோக்கி சொல்கிறார். 12வது அதிகாரத்தில் எரேமியா கர்த்தரை நோக்கி சொல்கிறது பார்த்தோம். இப்போ வந்து கர்த்தர் எரேமியா நோக்கி சொல்கிறாரு, நீ போய் உனக்கு ஒரு சன்னல் கச்சி என்ன செய்ய வாங்கிட்டு வா. சன்னல் கச்சியை வாங்கி அதை ஒன்று அறையில் என்ன செய்ய நீ கட்டிக்கொள். அதை தண்ணீரில் என்ன செய்து பட ஒட்டாதுங்கிறார். ஒரு கச்சியை வாங்கிட்டு வந்து அதை என்ன செய்யணுமா, இடுப்பில் கட்டணுமா. அது வந்து அதில் தண்ணீர் என்ன செய்யக்கூடாதான், பட விடக்கூடாதான், படாது பிடிக்கிது சொல்லிட்டு சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே எரேமியா என்ன செஞ்சுறாரு, ஒரு கச்சியை வாங்கிட்டு வர்றாரு. அது அறையில் என்ன செய்கிறாரு, கட்டி கொள்கிறாரு. திரும்பவும் 2வது விஷயமும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த வாங்கின கச்சை இருக்குல்ல, அது அறையில் கட்டியிருக்கிறால, அந்த கச்சையை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்யுது, ஐப்ராதி நதி மட்டுக்கும் போ. ஐப்ராதி நதி மட்டும் போய் அங்கே என்ன செய்யுது, கண்மலையின் வெடிப்பில் நீ என்ன செய்ய, அந்த கொடுத்த அரைக்கச்சை எடுப்பை கட்ட சொல்லியிருக்காள், அந்த அரைக்கச்சை என்ன செய்கிறாரு, கண்மலையின் வெடிப்பில் போய் என்ன செஞ்சிரு, அதை ஒழித்து வை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எரேமியா என்ன சொல்கிறாரு, கர்த்தர் கட்டளையிட்டபடியே அந்த ஐப்ராத்தி நதியின் ஓரத்தில் போய் என்ன செய்கிறாரு, அந்த கச்சையை கர்த்தர் கொடுத்த அந்த இடுப்பில் கட்டிருக்கிற கச்சையை கொண்டு கட்டையை கொண்டு அவர் ஐப்ராத்தி நதியின் ஓரத்தில் கொண்டு என்ன செய்கிறாரு, ஒழித்து வைத்தாராம். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் திரும்பவும் எரேமியா நோக்கி கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ எழுந்து ஐப்ராத்தி நதிக்கு போ. அங்கே போய் நீ ஒழித்து வச்சல, அந்த நான் உனக்கு ஒழித்து வைக்க முடியும், உனக்கு நான் கட்டளை இட்டேன்ல, அந்த கச்சையை என்ன செய்ய நீ அங்கேருந்து எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எரேமியா திரும்ப கர்த்தர் என்ன செய்கிறாரு, சொன்னபடி அந்த ஐப்ராத்தி நதியில் ஒழித்து வைத்த கச்சையை என்ன செய்கிறாரு, எடுக்க போகிறாரு. அங்கே எடுக்கும்போது அங்கே ஒழித்து அந்த கண்மலையின் வெடிப்பில் ஒழிச்சதை தோண்டி அடிச்சிடாரு, அங்கேருந்து எடுக்கிறாரு. எடுக்கும்போது அந்த கச்சை என்ன செய்யுது, கெட்டு போயிட்டு. கச்சைனா என்னது, கயிறு. அது என்ன செய்யுது, கெட்டு ஒன்றுக்கு உதவாமல் போயிட்டு. போனோன்னே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாக்கி என்ன சொல்றாரு, இப்படியே நான் யூதாவுடைய பெருமை, யூதா மக்கள் என்ன செய்கிறாங்க, பெருமைப்படுத்தவர்களாக இருக்கிறாங்க. எருசலேமுக்கு மிகுந்த பெருமையும் என்ன இருக்குது. அதனால் யூதாவுடைய பெருமையும் எருசலேமுடைய பெருமையும் நான் நினச்சிப்பேன், நான் கெட்டு போக பண்ணுவேங்கிறார். ஆனால் என் வார்த்தை அவங்க வந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுதளித்து இருந்தாங்கன்னா, ஆனால் அவங்க இறுதி கடிதத்தின்படியே நினச்சி நடந்து அந்நியர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்கள் பின்பற்றுற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவார் போன இந்த கட்சியே போல் அவங்க என்ன செய்வாங்க, ஆவாங்கங்கிறார். யூதா மக்களும் எருசலேம் மக்களும் பெருமையோடு இருக்கிறனால கர்த்தர் சொல்றார், எப்படி அந்த ஐப்ராத்தி நதியில் அந்த ஒழிச்சு வச்ச கச்சை எப்படி கெட்டு போய் இருக்கிறதோ அதே போல் நான் அவங்கள என்ன செய்வேன், அவங்க பெருமையை நான் ஒழிச்சு போடுவேன். ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தங்கள் இறுதியை கடிதத்தில் வைத்து நடக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, அந்நிய தேவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள சேவிக்கிறாங்க. அந்த அந்நிய தெய்வத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பணிந்து கொள்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த ஜனங்களுக்கு பொல்லாத ஜனங்களும் ஒன்றுக்கும் உதவாதபடி நினச்சிவேன், நான் போக பண்ணுவேன் அந்த கட்சியை போல் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாக இருக்கிறது போல். கச்சை வந்து இடுப்பில் கட்டுற கயிறு. அதனால் அது வந்து என்ன செய்யும், ஒரு மனுஷனுக்கு அது வந்து எப்படி சேமாக இருக்குமோ அதே போல் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதான் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் எனக்கு என்ன செய்யல, செவி கொடாமல் போனார்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இஸ்ரவேல் யூதா குடும்பத்தார் அவர்களை கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்கிறார். அதனால் சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் என்ன செய்யுது,
நிரப்பப்படுன்னு சொல்லி இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உரைக்கிறார் என்ற வார்த்தையை அவர்கிட்ட சொல்லுங்கிறார். சகல ஜாடிகளிலும் திராட்சை ரசத்தை நிரப்பப்படுறதுக்கு கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லு. அதுக்கு அவர்கள், ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படுறது எங்களுக்கு தெரியாதா, நீ ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்படி சொன்னாங்கன்னா, நான் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்க ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எருசலேம் குடியில் எல்லாரையும் நினச்சிவேன், வெறியினால் என்ன செஞ்சிருவேன், நிரப்பிடுவேன். அப்போ வெறினால் நிரப்பும்போது தாக்களும் பிள்ளைகளும் நினச்சிவாங்க, அவர்களும் ஒருவர் மேல் ஒருவரை நினச்சிவாங்க, மோதி நினச்சிவாங்க, நான் விழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவர்களை அழிப்பதை என்று மன்னிப்பது இல்லை, இவர்களை நீ அழிக்க தான் செய்வனே தவிர நான் அவங்களை மன்னிக்க மாட்டேன், அவங்களை தப்புவிக்க மாட்டேன், அவங்களுக்கு இறங்கவும் மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை உரைக்கிறார் என்று அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள்ங்கிறார். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க, ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, செவி கொடுத்து கேளுங்க, மேட்டிமையாக என்ன செய்யாதங்க, இராதங்க, கர்த்தர் விளம்புறாரு சொல்கிறார். அவர்கள் அந்த காரத்தை என்ன செய்கிறது, வர பண்ணுறதுக்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்களை இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை என்ன செய்கிறாரு, அந்த காரமும் காரியமாக என்ன செய்கிறாரு, மாற பண்ணுறதுக்கு முன்னும் உங்கள் தேவனாக கர்த்தருக்கு மகிமையை என்ன செஞ்சுருங்க, செலுத்துங்கிறார். நீங்கள் இதை கேளாமல் போனால் என் ஆத்துமா மறைவிடங்களில் என்ன செய்யும், மறைவிடங்களில் என்ன செய்யும், உங்கள் பெருமிதத்தை துக்கித்து கர்த்தரிடம் வந்து என்ன செய்யும், சிறைப்பட்டு போன பின்பு என் கண் மிகவும் என்ன செய்து அழுது கண்ணீர் சொரியுங்கிறாப்புல. நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்க, உங்கள் சிரசின் சிங்காசமாகிய மகிமை கிரீடம் விழுந்தது என்று சொல்லுங்கன்னு சொல்கிறார். ராஜா ராஜ்யத்துக்கு கூட தாழ வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து எப்போ ராஜா ராஜாத்தை என்ன செய்வாங்க, சிங்காசனம் சிரசின் மேலே சிங்காசனம் வச்சுருப்பாங்க, அந்த மகிமை கிரீடத்தை விழுந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னார். தெற்கில் பட்டணங்கள் என்ன செய்து அடைக்கப்பட்டுட்டு அவைகளை திறப்பார் என்ன செய்யுது இல்லை, தெற்கில் அங்கே விலைக்கு அந்த இதுக்கு வரக்கூடிய இடத்த என்ன செய்கிறாங்க, தெற்கில் பட்டணங்கள் அடைக்கப்பட்டுட்டான். அதனால அவங்களுக்கு என்ன செய்கிறது, அவங்களுக்கு திறக்க முடியாத இது. யூதா மனுஷர் அனைவரும் என்ன செய்வாங்க, குடிவிளக்கப்பட்டு அது சமூகமாக என்ன செய்வாங்க, சிறைப்பட்டு போயிடுவாங்களாம். உங்கள் கண்களை என்ன செய்யுங்க, ஏறிடுங்க, வடக்கே இருந்து வருகிறவர்களே பாருங்கள், உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் மகிமையும் ஆட்டுக்கடையாகவும் எங்கேங்கிறார். அவர் உன்னை என்னெல்லாம் விசாரிப்பாரோ அதுக்கு தகுந்தது எல்லாம் விசாரிக்கும் போது என்ன செய்யும், அவர்கள் மேல் ஆதிக்கக்காரரும் தலைவருமாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் கற்பதிக்கும் பிரசவ வேதனைப்படுறவங்களுக்கும் வேதனைகள் எப்படி உண்டாகுமோ அதே வேதனை உங்களை என்ன செய்கிறோம், பிடிக்குங்கிறார். அதனால் எத்தியோப்பியாவின் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் எப்படி கூடாதுல்ல, அதே போல் யாரெல்லாம் தீமை செய்ய பழகினாங்களோ அவங்கள என்ன செய்யும், நன்மை செய்வாங்க. வனாந்திர காற்றால் என்ன செய்வோம், பால் கடிக்க திரும்ப போல் அவங்க என்ன செய்வாங்க, நான் அவங்கள சிதறடிப்பேன், அவங்க என்னை மறந்துட்டாங்க, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பொய்யை நம்பிட்டாங்க, அதனால் அவர்களுக்கு எனக்கு அளக்கப்பட்ட உன்னுடைய பங்குமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்கிறார். அப்படி ஒரு மானம் காணப்பட நான் வஸ்திரத்தை என்ன செஞ்சேன், ஓரங்களே முகமட்டாக நான் செஞ்சேன் எடுத்து போட்டுருவேன், உன் விபச்சாரம் உன் கணைக்குதல் வெளியின் மேடுகளின் மேல் பண்ணின வேசித்தனத்துக்காக நீ என்ன செய்வார், முறையிடுவா, அந்த முறையீடு நான் என்ன செய்ய கண்டேன், அதனால் எருசலேமே உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயான்னு சொல்லி நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு முன்பு நான் காத்திருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி யூதா ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் சொல்கிறார். விபச்சாரம் வேசித்தனம் விற்கிறாங்க, இதை விட்டு நீங்கள் ஒளிய பண்ணணும், அதை விட்டு விலகி என் பக்கத்தில் வந்தால் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.